துளாராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னால் கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே காவல் தெய்வத்துடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குன்ற போது முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த கருப்புசாமி, முனீஸ்வரன், சுடல மாடசாமி, பாண்டி முனி இந்த மாதிரி தெய்வங்கள் உக்கிர தெய்வங்கள் உங்க குலதெய்வமாக இருந்தால் மிகச்சிறப்பு. நிறமாலை சாத்தி ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா புத்தாண்டுக்குள்ள ஒரு 30 நாளுக்குள்ள போயிட்டு மிகப்பெரிய அந்த நிறமாலை சார்த்தி நிறைஞ்ச மாலை போட்டு என் வாழ்க்கையை நிறையாப்பா கூட இருந்து நிறைவா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வைத்து விட்டு வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக மிகப்பெரிய ராஜயோகம் இந்த வருடம் இந்த காவல் தெய்வங்களின் மூலமாக காத்திருக்கிறது. ஏன்னா சனி எல்லாம் காவல் தெய்வம் தான். அந்த சனிக்கு இந்த குரு பார்வை கிடைக்குதுன்ற போது இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் உங்க குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ உங்க கண்ணு முன்னாடி அழியறது நீங்க பாப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை 6ஆம் இடத்தோட தன்மை வலிக்கிறது. குணரோக சத்ரு சம்கார நாசம் பண்ணி அப்படி நிக்க போறீங்க. யாரும் உங்களுக்கு எதிரி இல்லை. எப்பயும் போல துலாம் துள்ளி விடக்கூடிய தன்மையாகத்தான் இந்த தடவை மலர காத்திருக்கிறது. அப்ப பைரவருடைய வழிபாடும், அதுவும் கால பைரவருடைய வழிபாடும், காவல் தெய்வங்களுடைய வழிபாடும் இந்த தடவை துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் கனவுகளை அனைத்தும் காரிய வெற்றி பண்ணி தரக்கூடிய கடவுள் வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. 2026வது வருஷம் துளாராசிக்காரர்களை தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காரிய வெற்றி தரக்கூடிய கனவுகள் பலித்தமாகக்கூடிய திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து ஈடேறக்கூடிய கனவுகள் பலித்தமாகக்கூடிய வருடமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது.